அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 21/9/2025 முதல் 27/9/2025 வரை இந்த 7 நாட்களில் மிகப்பெரிய ராஜயோகம் பெறும் 4 ராசிகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பணப்பரிசு இந்த ராசிகளுக்கு நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நிச்சயம் பண வரவை பெறக்கூடிய ராசிகளாக இந்த 4 ராசிகள் இருக்கின்றது. அந்த ராசிக்காரங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசி எப்பவுமே மேன்மைதான். இன்னொரு 2 வருஷ காலத்துக்கு இந்த ராசியை அசைக்கவே முடியாது. மிகப்பெரிய செல்வ வளம், தொட்டதிலெல்லாம் லாபம், எதையுமே துணிஞ்சு செஞ்சு லாபம் பார்க்கக்கூடிய ராசி. அஞ்சாது, கூசாது, பயப்படாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் ரிஷபராசிக்கு தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற அமைப்பில் இந்த 21/9/2025 முதல் 27/9/2025 வரை ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்குது. அப்போது 6ஆம் இடம் கடன் அப்படிங்கிற விஷயம் இந்த ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சுன்னு சொன்னான். நிச்சயமாக அந்த வாரத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்து மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். அதில் கடன் அடைக்க போகிறீங்க. நிறைய பேர் பேங்க் லோன் போட்டு சிரமத்தில் இருக்கிறேன், கடனை கட்ட முடியலன்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த கடனை கட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். நமக்கு ஒரு தலைகுனிவு வந்துருமா கடன் பிரச்சனைனால அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. அந்த வாரத்தில் நீங்கள் வாங்கின கடனை கொடுத்துட்டு அப்படியே கெம்பீரிக்கமாக நடக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார போகிறோம். நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ராகு பகவான் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றார். வழக்கு வியாஜ்யங்கள் வெற்றி தான், பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு அரசு சார்ந்த துறைகளிலிருந்து எனக்கு பண வரவு வர வேண்டியது இருக்குங்க ரிஷபராசிக்கு. வருமா? வரும், கண்டிப்பாக வாங்குவோம். அதே சமயத்தில் சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசிக்கு உண்டு. அது அசையாத சொத்துக்கள் வாங்க போகிறோம். எதிர்கால தேவைக்கு நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பேங்கில் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான பண வரவு இருக்கும். எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல், யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு ரிஷபராசிக்கு வருது. அப்போ ரிஷபராசி மேன்மையடைய போகுது. வேலையில், தொழிலில், குடுக்கல் வாங்கல்ல, உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிறப்பு பெறப்போகுது. அப்போ ரிஷபராசி என்ன பண்ண போகிறோம்? லக்ஸுரியஸான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அடித்தளம் ஆரம்பமாக போகுது அன்னைக்கு, சகல விதத்திலையும். அப்போ ரிஷபராசிக்கு அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது எதிர்பாராத பண வரவு. கொடுத்த பணம் ரொம்ப நாளாக வரலைன்னா வந்துடும். அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த பண பிரச்சனை தான் உங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த பணமே வந்துருச்சுன்னா குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, தொழில் அபிவிருத்தி பண்ண எல்லாமே பண்ணலாம், நல்லா இருக்கும். நிதிநிலை உயரும். பொருளாதார வெற்றி நிச்சயமாக ரிஷபராசிக்கு உண்டு நண்பர்களே. அதுக்கப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படா நல்ல காலம், எப்படா வரும்? இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த இஎம்ஐ பிரச்சனை இருக்கும். இந்த மாதம் எப்படி கட்ட போகிறனோ, அடுத்த மாதம் எப்படி கட்ட போகிறனோ, வருமானம் இல்லையே, வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கனே, என்ன தான் பண்ணுறது, யார்கிட்ட தான் போய் கேட்குறது? நீங்கள் ஒன்றும் கேட்கவே வேண்டாம். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் மூலமாகவே உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். உங்களுடைய
மனசு என்ன நினைக்குது, இந்த மாதம் இந்த வாரத்தில் இன்னாருக்கிட்ட போய் இந்த உதவியை நம்ம கேட்கலாமா, கேட்டால் கிடைக்குமா, அஞ்சவே வேண்டாம், கூசவே வேண்டாம், தாராளமாக கேளுங்க, கிடைச்சிரும். உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, உங்கள் உறவுகள்கிட்ட கேளுங்க. இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும், அடுத்த வாரம் மனசு மாறுறதுக்குள்ள. அப்போ எதுக்குமே ஒரு நேர காலம் இருக்குது இல்லையா, அந்த நேர காலம் இதுதான். அதே மாதிரி வாங்கின கடன், கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய அமைப்பு, இதுவே உங்களுக்கு பெரிய ராஜயோகம் தான். நல்ல வேலைக்குடா பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இந்த நகை ஆபரணங்களை அடமானம் வச்சுருந்து இந்த காலகட்டத்தில் கட்டாயம் திருப்பிடுவீங்க. சொத்து பத்து வில்லங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் மாறும். ஒரு அசையாத நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி. பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செஞ்சு மகிழக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் கொஞ்சம் நிறைய உதவி செய்வாங்க, உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க கவலை? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, கடல் கடந்து இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பண வரும் நிச்சயமாக இருக்கும். தாராளமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த லாட்டரி அதிர்ஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்கள் எதிர்பாராத பண வரவை பெறத்தான் போகிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரத்தான் போகுது. தொழில் மேன்மை, தொழில் பக்தி, எதிலுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் வந்துருச்சு, ஜெயிக்கத்தான் போகிறோம். சகல விதத்திலையும் யார் முன்னாடி நம்ம தலை குனிந்து நடமோ அது மாதிரி தலை நிமிர்ந்து நடக்க போகிறோம். இதுதான் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு வருது. அப்போ பொருளாதார வெற்றி தான், பொருளாதார வெற்றி தான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கு உண்டு. அதுக்கப்புறம் கடகராசி, கடகராசிக்கு அருமையான நல்ல நேரம் அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது 21லேருந்து 27, இந்த 7 நாட்கள் கடகராசிக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய அமைப்பில் இருக்கும். நான் நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு இருந்த பிரச்சனை தீரும்னு சொல்லி, நான் நினச்சி கூட பார்க்கலங்க தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகும்னு நினச்சி, நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நாளாக கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு கிடந்தோம், இப்படி ஒன்று சேர்ந்து நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லி. நல்ல செலவு, எல்லாமே சுப செலவு, தேவையானதெல்லாம் வாங்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு தேவை, பர்சனல் என்ன தேவை அதெல்லாம் வாங்குவோம். அதுக்கு பணம் வரும் நிச்சயமாக கிடைச்சே தீரும். அப்படின்னா உங்களுக்கும் அந்த ராஜயோகம் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. அந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றது. புரியுங்களா? அப்போ கடகராசிக்கு பொருளாதார வெற்றி நிச்சயமாக இருக்குது. கடகராசிக்கு கடன் பிரச்சனை தீருது. ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், கண்டிப்பாக அது மாறக்கூடிய அமைப்பு. அதனால் நிறைய நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம் ராசி பர்ஃபெக்டாக அந்த வாரத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு கை நிறைய காசு அந்த வாரத்தில் புழங்குங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நான் நினைச்சே பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே கிடையாது இந்த பண வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஜாக்பாட் தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்கு. வெளியில் நம்மளை பார்க்குறவங்கள பொறாமப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருது. நேற்று வரைக்கும் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டின்னு முடிச்சுட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி பார்த்தா எவ்வளோ பிரைட்டாக போயிட்டு இருக்காரா. எப்படி? எங்கோ ஒரு இடத்துல வருமானம் வருது இல்லையா? அப்போ துலாம் ராசிக்கு கொடுத்த பணம் வரக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே கிடப்பில் போடப்பட்ட வேலைகள் தூசி தட்டி தூக்கி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறோம். ரொம்ப துரிதமாக செயல்பட போகிறீங்க, அறக்க பறக்க இருக்க போகிறீங்க, சொந்த தொழிலுக்கு ஒரு அஸ்திவாரம் போட போகிறீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. யாரோ ஒருவர் மூலமாக அந்த உதவி துலாம் ராசிக்கு நிச்சயமாக உண்டு. அது உங்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக ஒருத்தர் உதவி செய்வாங்க. அதே மாதிரி நாட்டு அரசு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சே தீரும்.
உங்களுக்கு பண வரவு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதுக்கெல்லாம் எந்த கிரகங்கள் ஐயா பக்கபலமாக இருக்குது? ராஜயோகம் ராஜயோகம்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, கிரக அமைப்புகள் எப்படி அப்படிங்கிற சொல்லவே இல்லையே. எல்லாம் குரு சந்திரன் கேந்திரஸ்தான வலிமை, செவ்வாய் சந்திரன் இணைவு குருவினுடைய பார்வில். ஆக குரு செவ்வாய் சந்திரன் இந்த 3 கிரகங்களே இந்த 4 ராசிக்கு அந்த வாரத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை தருகின்றது. ஒரு பதவி வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்ற, நல்ல வேலை, நல்ல வருமானம், உச்ச தொழில், உச்சத்தில் இருக்க போகக்கூடிய அமைப்பு, திடீர் திருப்பங்கள் இதெல்லாம் நடக்கும். அப்போ நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களிலையுமே நாம் எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம். ஒரு நீண்ட நாட்களாக ஈடுபட்டு கிடந்த காரியங்கள் எல்லாம், அந்த வேலைகள் எல்லாம் நல்ல முறையில் முடிஞ்சு, எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த வாரத்தில் உருவாகும். அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம். பொருளாதார வெற்றி, பணப்பரிசு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பர்சனல் தேவைகள் என்னென்ன இருக்குதோ அது பூரா இப்போ பூர்த்தி ஆகுங்க. இதுக்கு மேலே என்ன நற்பலன்? துலாம் ராசிக்காரவங்க ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர் நல்லா வழிபட்டுக்கங்க. ரிஷப ராசி ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கங்க. எங்கே இருந்தனாலும் ஜெயிப்பீங்க. ஆஞ்சநேயரை பாருங்கள். மிதுன ராசி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பக்கபலமாக இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. இப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் தான் கை கொடுக்க போகுது. நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வமே உங்களுக்கு கை கொடுக்கும். புரியுதுங்களா? கடக ராசி தட்சிணாமூர்த்தி அருமையான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போகிறார். கடகராசி தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த பதிவில் சொன்னது மாதிரி இந்த 4 ராசிக்காரவங்களுக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு. பண வரவு திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். ஒரே சமயத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக கொஞ்சம் தசையும் தசாபுத்திகளும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருந்துச்சுன்னா இதை விட சிறப்பு வேறு எங்கே இருக்க போகுது? நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.